ஹாய் ஹலோ வெல்கம். ஒரு கிராமத்துல ரஹ்மத்னு ஒரு மனிதர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க. அந்த 3 குழந்தைகளுமே ரொம்ப பாசமா பேரன்போட பாத்துக்கிறாங்க. அவருடைய மனைவி சலீமாக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப உயிர். அந்த குழந்தைங்களும் ஒவ்வொரு இடத்துலயும் ரொம்ப கவனமாவும் பாசமாவும் விளையாட வச்சு அவங்களுக்கு தேவையான நேரத்துக்கு உணவு கொடுத்து ரொம்ப பாசமிக்க ஒரு தாயா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைகளுக்கு சில நேரத்துல கதை சொல்லி கொடுக்குறாங்க. அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன எப்போது தேவைன்னு அந்த தாய்க்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சில நேரம் உணவு தட்டுப்பாடு வந்தா கூட சரி, இந்த தாய் தனக்கு உணவு இல்லைன்னா கூட தன் கணவருக்கும் தான் குழந்தைக்கும் கரெக்டா உணவு கொடுத்துடுறாங்க. அந்த குழந்தைங்க மேல பேரன்பு வச்சிருக்காங்க. 3 குழந்தைங்களுமே அவங்க இளவரசின்னு தான் சொல்லுவாங்க. சல்மா ரஹ்மத்தோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமா போயிட்டே இருக்கு. திடீர்னு யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல, சல்மா உடல்நிலை சரியில்லாம போயிடுது. ஒரு நெஞ்சொலி மாதிரி வந்தது. மருத்துவரை கூப்பிடுறாரு. மருத்துவரை கூட்டிட்டு போய் பாக்குறாரு. இவங்க உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சல்மா பக்கத்துல உட்காந்துட்டு அந்த 2 குழந்தைங்களும் அழறாங்க. சின்ன ஜைனத் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆகுது ஏதாவது கூட தெரியல. அப்ப தன்னோட மூத்த குழந்தையான ருக்கையா கூப்பிட்டுட்டு, ருக்கையா நீ தான் உங்க தங்கைகள் எல்லாமே பாத்துக்கணும், எப்பவும் நீங்க அன்பாவும் இருக்கணும், பாசமாவும் இருக்கணும், எனக்கு ஏதாவது ஒன்று ஆனா கூட நீ தான் அந்த குடும்பத்தை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க உயிரை விட்டுடுறாங்க. அப்ப ரஹ்மத்தும் குழந்தைங்களும் தான் அம்மா போன ஏக்கத்திலே உட்காந்து அழுதுட்டே இருக்காங்க. அவங்க இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுடுறாங்க. ரஹ்மத் காட்டுல போய் விறகு விட்டுட்டு வரதான் அவரோட பழிப்பு. ரஹ்மத் காட்டுக்கு போனாதான் அவங்களுக்கு உணவு. ஆனா அந்த 3 குழந்தைங்க விட்டு ரஹ்மத்தால காட்டுக்கும் போக முடியல, உணவுக்கும் கஷ்டமா இருக்கு. என்ன செய்யறதுன்னு ரஹ்மத் புரியாம ஒரு தடுமாறிட்டு இருக்காரு. அப்ப ஊர் மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, ரஹ்மத் நீ 3 பெண் பிள்ளைகள் வச்சிருக்க, எல்லாமே சின்ன சின்ன குழந்தையா இருக்கு, நீ இப்போது 2வது ஒரு திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க. ரஹ்மத் சொல்றாரு, இல்ல எனக்கு 2வது திருமணம் வேண்டாம், சல்மா மட்டும்தான் என் வாழ்க்கை, எனக்கு தயவு செய்து வேண்டாம் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்களை பாத்துக்கிட்டா தான் ரஹ்மத் காட்டுக்கு போய் விறகு வெட்டிட்டு எடுத்து வர முடியும். அந்த குழந்தைங்களையும் பாத்துக்கணும், காட்டுக்கும் போகணுன்றது கொஞ்சம் சிரமமான விஷயம். அதனால ஊர் மக்கள் நிறைய பேர் அவரை ஃபோர்ஸ் பண்ணதால என்ன பண்றாரு, 2வது திருமணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு. அந்த 2வது திருமணம் பண்ணிக்க போற பெண்ணுக்கும் ஏற்கனவே திருமணமாகி கணவர் இருந்திருக்காரு. அந்த 2வது திருமணம் பண்ணிக்க போற பெண்ணு பேர் நாகிமா. அவளுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, பப்ளு. அப்ப ரஹ்மத் என்ன நினைக்கிறாரு, அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, அதனால பெண் குழந்தைங்களோட அருமை அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அதனால நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு. ரஹ்மத்துக்கும் நாகினாக்கும் 2வது திருமணம் ரொம்ப நல்லபடியா முடியுது. நாகினா அந்த 3 குழந்தைங்க ரொம்ப பாசமா பாத்துக்கிறப்ப ஒரு 2 வாரம் அவங்க கணவர் வீட்லயே இருக்காரு. அதனால இந்த 2 வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல என்ன பண்றாரு, நான் வரத்துக்கு ஒரு 3 நாள் ஆயிடும், நீ குழந்தைங்க நல்லா பாத்துக்கோ அப்படின்றாரு. அப்ப நாகினா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம அந்த 3 குழந்தைங்களுமே வேலை வாங்குறா. ருக்கையாவும் சலிமாவும் வச்சுட்டு ரொம்ப வேலை வாங்குறாங்க. முடியவே இல்லை. ருக்கையாவும் சலிமா வச்சுட்டு ரொம்ப விளங்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்களை ஒரு அதட்டா அந்த குழந்தைங்க பயந்துட்டே போயிட்டு எல்லா வீட்டு வேலையும் செய்யுது. அந்த குழந்தைங்களால செய்யவும் முடியல. ஏன்னா அது எல்லாம் சிறு சிறு குழந்தையா இருக்கு. குழந்தைங்களுக்கு வேலை செஞ்சு பழக்கமும் கிடையாது. ரொம்ப தவிக்கிறாங்க அந்த குழந்தைங்க. என்ன செய்யறது எது செய்யறதுன்னு ஏதோ கஷ்டப்பட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதை எல்லா வேலையுமே செஞ்சுட்டே இருக்காங்க. ருக்கையாக்கு ஒரு 10 வயது கூட முழுமையடையலாம். ஆனா அந்த நாகினா அந்த குழந்தைய போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தி துணியெல்லாம் தோய் அப்படின்றாங்க. ஆனா நாகினா தன்னுடைய குழந்தை பப்ளுவை மட்டும் ரொம்ப பாசமா ஊட்டி சாப்பாடு ஊட்டி அந்த குழந்தைங்க ரொம்ப பாசமா பாத்துக்கிறா. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஏக்கமா இருக்கு. அந்த குழந்தைங்க பாத்தீங்க அப்படின்னா இவளுக்கு பயந்துட்டு ஒரு காஞ்ச ரொட்டி கூட ஒரு ஓரமா உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தன் தாய் சல்மாவை அடிக்கடி நினைச்சு பாக்குறாங்க. ஏன்னா சல்மா ஒரு நாளும் அந்த குழந்தைங்களை அடிச்சது கிடையாது. அந்த குழந்தைங்களை ரொம்ப பாசமாவும் பேரன்பு மட்டும்தான் காமிச்சு வளர்த்திருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு கதை சொல்லி வளர்த்திருக்காங்க. அதே மாதிரி நாகினா அந்த குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பயன்படுத்தி வச்சிருக்காங்க. நான் சொல்ற வேலையெல்லாம் நீ உன் அப்பாட்ட சொன்னா நான் உன்னை கொன்னுடுவேன், அதுக்கப்புறம் நீ உங்க அப்பாவுக்கு மகளா இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த குழந்தைங்களும் இதுக்கு பயந்துட்டே தான் அப்பா கிட்ட எந்த ஒரு விஷயமும் சொல்லாம அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு மூவரும் உட்கார்ந்து அழுதுட்டே இருக்காங்க. எப்பவுமே அழுதுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு உணவே கொடுக்கறது கிடையாது. ஒரு நாள் ரஹ்மத் என்ன சொல்றாரு நாகினா கிட்ட, நாகினா நான் வரதுக்கு ஒரு 4-5 நாட்கள் ஆகும், நான் நகரத்துக்கு போற வேலை விஷயமா, அதனால நீ குழந்தைங்க நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. நாகினாக்கு முழு சுதந்திரம் கிடைச்சதா நினைச்சிட்டு என்ன பண்றான், அந்த 3 குழந்தைங்களுமே வீட்டை விட்டு வெளியே துரத்திடுறான். அந்த 3 குழந்தைங்களுமே வெளில இருந்து கதவு தட்டுறாங்க. சித்தி கதவு தரங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவு தட்டுறாங்க. ஆனா நாகினா கதவு திறக்கவே இல்லை. அப்ப ருக்கையா சொல்றா, சித்தி ஜைனப்க்கு ரொம்ப உடம்பு முடியல, குளிர் தாங்க முடியல, தயவு செய்து கதவு தரங்க சித்தி, அவளுக்கு ஒரு துணியாவது கொடுங்க அப்படின்றா. அப்ப நாகினா உள்ள இருந்து கட்டுறா, இன்னொரு தடவை கதவு தட்டினீங்கன்னா வந்தா நான் உங்களோட காலை உடைச்சிருவேன் அப்படின்றா. அப்ப இந்த 3 குழந்தைங்களுமே பயந்து என்ன பண்ணது, வெளில போகுது. அந்த குளிர்ல உட்கார்ந்து இருக்குது. அந்த குளிர் அந்த குழந்தைகளுக்கு தாங்கிக்கவே முடியல. ரொம்ப நேரம் குளிர்ல நடுங்குறாங்க குழந்தைங்க. ஜைனப் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. அக்கா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்றா. சரி என்ன பண்றா, ருக்கையா தன்னோட 2 தங்கைகளையும் அடிச்சுட்டு என்ன பண்றா, ஒரு காட்டு வழியா போறா. அப்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு. அப்ப ருக்கையா சொல்றா, சரி ஏதாவது காஞ்ச விறகு
இருக்கும், அந்த விறகுகளை நம்ம வந்து நெருப்பு மூட்டிக்கலாம், வேற வழி கிடையாது, அப்பா வர வரைக்கும் நம்ம இதை பொறுத்து இருந்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ருக்கையா என்ன பண்றா, தன் 2 சகோதரர்களையும் கூப்பிட்டுட்டு அந்த காட்டுக்குள்ளேயே போறா. ஆனா அவளுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல, ரொம்ப வருத்தப்படுறா, வேதனைப்படுறா. அப்ப அங்க ஒரு பெரிய மரம் ஒண்ணு இருக்கு. அந்த மரத்துல பாத்தீங்கன்னா நிறைய கிளைகள் இருக்கு, ஆனா ஒரே ஒரு இலை மட்டும்தான் இருக்கு. அந்த மரம் பாத்தீங்க அப்படின்னா பட்டு போன மரம் மாதிரி இருக்கு. அந்த மரத்தடியில அந்த 3 குழந்தைங்களுமே உட்கார்றாங்க. ஜைனப் சின்ன குழந்தையா இருக்கவே அவளால பசி தாங்க முடியல. ஜைனப் வந்து ருக்கையாட்ட சொல்லி அழறா. அக்கா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. ருக்கையாக்கும் ரொம்ப வேதனையா இருக்கு. இருமா, நான் போயிட்டு ஏதாவது பழம் ஏதாவது இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்றா. ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு அம்மா வேணும்னு சொல்லிட்டு அழுவுறா. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றா, வானத்தை பார்த்து அந்த ஜைனப் அழறா. கடவுளே, என் அம்மாவை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு, எங்க அம்மா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தேம்பி அழறா. அழுத உடனே அவரோட கண்ணீர் துளிகள் எல்லாம் அந்த மரத்தோட கிளையில படுது. அந்த கண்ணீர் துளிகள் அந்த மரத்தோட கிளையில பாத்தீங்க அப்படின்னா அந்த மரத்துல இருந்து ஒரு பிழம்பு மாதிரி வருது. அந்த பிழம்பு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பிசின் மாதிரி வருது, ஒரு ரத்த கலர்ல ஒரு பிசின் மாதிரி வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மரத்துல இருந்து சல்மாவோட ஆத்மா வந்து அந்த மரத்துல இருக்கு, அந்த மரத்துல இருந்து பேசுது. அப்ப சல்மாவும் உட்கார்ந்து ரத்த கண்ணீர் வடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த மரம் வந்து அவகிட்ட பேசுது. இந்த விசித்திரமான உணர்வை பார்த்த உடனே நிறைய பேர் பயந்து தான் போயிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த 3 குழந்தைகளும் பயப்படாம அந்த மரத்துக்கிட்டே நிக்குது. அந்த மரம் அவங்களுக்கு ஏதோ உதவுற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு வந்து அந்த மரம் வந்து ஏதோ உதவுற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு குரல் வருது அந்த மரத்துல இருந்து. ருக்கையா சொல்றா, இது அம்மா குரல் மாதிரி இருக்கே அப்படின்றாங்க. அப்ப அம்மா நீங்க தான் இருக்கீங்களான்னு அந்த 3 குழந்தையுமே அழறாங்க. ஆமாம்மா, அம்மா இங்க இல்ல, அம்மா வந்து இறந்து போயிட்டேன், அம்மாவோட இதயம் மட்டும் தான் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அம்மா நான் எங்களுக்கு ரொம்ப பசிக்குதுமா, நான் நிறைய வேலை செய்யறேம்மா அப்படின்னு சொல்லனே அந்த மரம் ரொம்ப வேதனைப்படுது. சரி, வருத்தப்படாதீங்கன்னு அந்த பட்டு போன மரம் கிளையில இருந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலர் ஒரு ஆப்பிள் இருக்கு, நிறைய பழங்கள் இருக்கு. அப்பா என்ன சொல்றாங்க, அம்மா இந்த பழத்தை நீங்க சாப்பிட்டுக்கோங்க, இந்த பழத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பசி எடுக்காது, இந்த பழத்தை நல்லா சாப்பிட்டுக்கோங்க, எப்பவும் போல நல்லா சாப்பிடுங்க அப்படின்றா. அப்புறம் இன்னொரு விஷயம், அம்மா இந்த மாதிரி வந்திருக்க நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்றா. சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. அந்த 3 குழந்தையுமே அந்த பழத்தை சாப்பிட்டு அந்த இடத்துல நல்லா தூங்கிடுறாங்க. அதாவது அவங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு தூங்குற மாதிரி இருக்கு அவங்களுக்கு. அந்த 3 குழந்தைங்களுமே ரொம்ப சந்தோஷமா ஒரு தாய்மடி போல அந்த மரத்தோட வேர்லயே தூங்கிடுறாங்க. அந்த மரம் பாத்தீங்க அப்படின்னா அந்த இலைகள் மூலமா தாளாட்டுற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்கள வந்து ஒரு பெரிய ஒரு ஷீல்டு மாதிரி போட்டு அந்த ஷீல்ட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணது. எந்த ஒரு விலங்குகளும் அந்த குழந்தைங்களை எதுவும் செஞ்சிடாத அளவுக்கு அந்த மரம் அந்த குழந்தைகளை பேணி காக்குது. இப்படியே அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷமா இருந்துட்டு என்ன பண்றாங்க, அந்த தனக்கு தேவையான பழங்கள் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா சித்தி அப்படி நமக்கு வந்து உணவு தர மாட்டாங்க, மரம் சொன்னதை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ருக்கையா தன் தங்க கிட்ட சொல்றா. இந்த விஷயத்த நம்ம யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது, நம்ம வந்து அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 தங்க கிட்டயுமே எச்சரிக்கை பண்ணிட்டு போறா. மறுநாள் இரவு வந்துடுறாங்க. என்ன நீங்க செத்துருப்பீங்க, ஏதாவது நாய் நரி ஏதாவது சாப்பிட்டுருக்கோம் உங்களுக்கு பார்த்தா நீங்க உயிரோட வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தி கேட்கிறா. அப்ப சித்தி கேட்டனா ரொம்ப அப்படியே 3மே வருத்தப்படுற மாதிரி இருக்கு. நேத்து நான் உணவே தரலையே, என்னத்தை சாப்பிட்டீங்க அப்படின்றா. இல்ல சித்தி, நாங்க வெறும் தண்ணி குடிச்சோம், வேற எதுவும் சாப்பிடல சித்தி அப்படின்றா. இப்ப ஜைனப் வந்து சொல்லணும்னு வர கண்ணா சிக்கிரா, எதுவும் சொல்லக்கூடாது, அமைதியா இருன்னு. இப்படியே அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு எப்ப பசிக்குமோ அந்த 3 பேருமே என்ன பண்றாங்க, ஒன்னா உட்காந்து அந்த மரத்துக்கிட்ட போறாங்க. அந்த மரத்துக்கிட்ட போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. ஏன்னா சித்தி எதுவும் போடலனாலும் மரம் அவங்களுக்கு பழம் தருது. அது மட்டும் இல்லாம பழம் எல்லா சீசன்லயுமே அவங்களுக்கு பழம் கிடைக்குது. அந்த மாதிரி பழம் சாப்பிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதே அவங்க ஒரு வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னா சித்தி நாகினாவுக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாம இருக்கு. யோசனை பண்றா, இந்த 3 பிசாசுகளுக்குமே நம்ம ஒண்ணுமே உணவு தர மாட்டோம், ஆனா இருக்க இவங்க அழகாயிட்டே இருக்காங்க, இவங்க மேனியும் ரொம்ப அழகாயிட்டே இருக்கு, ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு இவங்களுக்குள்ள அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கா சித்தி நாகினா. அது மட்டும் இல்லாம தான் குழந்தைக்கும் நான் வீட்டு உணவு தான் தரேன், தான் குழந்தை சில நேரத்துல ரொம்ப சோர்ந்தபடியே இருக்கு, ஆனா இவங்க 3 பேருமே ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காங்களே, இத்தனைக்கும் என் குழந்தைக்கு நான் எல்லா உணவுமே தரேன் அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கா. மறுநாள் என்ன பண்றாங்க, இவங்க போறத பார்த்துட்டே இருக்காங்க நாகினா. இவங்க காட்டுக்கு போறத பார்த்துட்டே இருக்காங்க நாகினா. அப்ப தன்னோட மகள் பப்ளு அழைக்கிறாங்க. பப்ளு இங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்னம்மா அப்படின்னா, இவங்க நீ பின்தொடர்ந்து போ, இவங்க என்ன பண்றாங்கன்ற விஷயத்தை எடுத்துட்டு வந்து நீ அம்மா கிட்ட சொல்லு அப்படின்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த 3 சகோதரியுமே காட்டை நோக்கி போறாங்க. அது இவங்க பின்னாடி பப்ளுவும் போறா. பப்ளு மறைஞ்சிருந்து போயிட்டே இருக்கா. அந்த 3 சகோதரியுமே ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டு விளையாடிட்டு போறாங்க. திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. 3 பேருமே திரும்பி பாக்குறாங்க. ஏதாவது ஒரு விலங்கு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அங்க எதுவுமே இல்ல. அந்த இடத்துல பப்ளு கரெக்டா மறைஞ்சிருக்கா, இலைகளா. அப்ப அந்த இடத்துல போய் அந்த மரம் கிட்ட அந்த 3 சகோதரியுமே அன்னைக்கு நாள் நடந்த கதை எல்லாமே சொல்லுது, அழுதுது. அப்ப மரமும் கூட சேர்ந்து அழுது. அது கொஞ்ச நேரத்துல எல்லாம் நினைச்சு அந்த பட்டு போன மரத்துல இருந்து நிறைய ஆப்பிள் வருது. அந்த குழந்தைங்க அந்த ஆப்பிளை பறிச்சு சாப்பிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கு பப்ளுக்கு ஒரே பயம் வந்துருச்சு, அதிர்ச்சி ஆயிடுச்சு, என்ன செய்யறதுனே புரியாம இருக்கு. அவ சீக்கிரமா போயிட்டு என்ன பண்றா, தன் தாய் நாகினா கிட்ட, அம்மா நான் ஒரு
விசித்திரமான விஷயம் பார்த்தேன். அங்க ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தை கட்டி பிடிச்சு இந்த 3 சகோதரியுமே அழறாங்க. அந்த மரம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பழங்கள் தருதுமா அப்படின்னு சொல்றான். நாகினாக்கு இது கேட்ட உடனே ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்னது இந்த 3 பிசாசுங்களும் செத்து போகும்னு பார்த்தா காட்டுக்குள்ள போய் ரொம்ப சந்தோஷமா வாழுதுங்களா, இதுங்களை நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், இந்த மரம் இருக்கவே தானே இவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமாவும் அழகாவும் இருக்காங்க, அதனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த கோடாரி கொண்டு போய் இந்த மரத்தை முதல்ல வெட்டலாம்னு சொல்லிட்டு இந்த கோபத்தோட ரொம்ப எரிச்சலோட என்ன பண்றா, காட்டை நோக்கி போறா. தன் மகனை அழைச்சிட்டு காட்டை நோக்கி போறா. அந்த காட்டை நோக்கி வந்துட்டே இருக்கா. அங்க பாத்தீங்கன்னா அந்த 3 குழந்தைங்களுமே ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு அந்த மரத்தை சுத்தி சுத்தி விளையாடிட்டு இருக்கு. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா நாகினாவும் நாகினாவோட குழந்தை வரதை பாக்குறா. பார்த்தோன்னே அந்த 3 குழந்தையும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்ப நாகினா கையில வந்து இந்த வழியை விடுங்க, 3 பேருமே அந்த மரத்தை பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா அந்த மரத்தை வந்து வெட்டிட்டு போறான்னு சொல்ற பயத்துல என்ன பண்றாங்க, அந்த 3 குழந்தைமே அந்த மரத்தை பிடிச்சிக்கிறாங்க. தயவு செய்து இந்த மரத்தை வெட்டாதீங்க, எங்க அம்மாவை எதுவும் செஞ்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த மரத்தை பிடிச்சிக்கிறா. நாகினா அந்த 3 குழந்தைகிட்ட பார்த்து சொல்றா, வழியை விடுங்க, நான் அந்த மரத்தை வெட்டணும். இந்த மரத்தை இருக்க சந்தோஷத்தால தான் நீங்க ரொம்ப நல்லா சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கல்ல, இந்த மரத்தையே நான் வெட்டினா நீங்க என்ன சாப்பிடுவீங்க நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றா. வழி விடுங்க அப்படின்றா. இல்ல சித்தி, தயவு செய்து இந்த மரத்தை விட்டுட்டாதீங்க, இந்த மரத்தை பார்க்கும் போதெல்லாம் நான் எங்க அம்மாவை பாக்குற மாதிரியே உணர்றேன், வெட்டாதீங்கன்னு அந்த 3 குழந்தையுமே ரொம்ப கதறாங்க. அவங்க சித்தி சொல்றா, இந்த மரத்தோட வெட்டி இந்த மரத்தோட கிளைகள்லாம் நான் அடுப்பு எரிக்கிறதுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, வழி விட அந்த 3 குழந்தையுமே தள்ளி விட்டு தான் கோடாரியால் என்ன பண்றான், அந்த மரத்தை வெட்டலான்னு சொல்லிட்டு அந்த கோடாரியை இப்படி தூக்குறா. இப்படி தூக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு சிறிய கருமேகங்கள் வந்த மாதிரி மரம் உள்ள இருந்து நிறைய கருப்பான கதிர்வீச்சுகள்லாம் மாதிரி வெளியில வருது. ஒரு மாபெரும் சக்தி வந்து அந்த மரத்துல இருந்து வெளியில வருது. அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சில பாம்புகளும் வந்துருச்சு. ரொம்ப பயந்துடுறாங்க. ஒரு கனமான குரல் வந்து அந்த மரத்துல இருந்து வெளில வருது. நீ என் 3 குழந்தைங்களும் சாப்பாடு போடாம ரொம்ப கொடுமைப்படுத்தி அவங்கள பட்டினி போட்ட, ஆனா நான் என் குழந்தைங்களுக்கு ஏதோ பழமோ காயோ கொடுத்து என் குழந்தைய காப்பாத்தினா நீ இதையும் வெட்ட வரியா, என் மேல ஆசையா வந்து படுத்துட்டு உறங்கிட்டு போது, உனக்கே இவ்வளவு கோவம் அப்படின்றான். அந்த மரத்தோட வேர்க்கிளைகள்லாம் பாத்தீங்கன்னா நல்ல காலை சுருட்டிடுது. அது மட்டும் இல்லாம இந்த 3 குழந்தைங்களும் இதை பார்த்தோன்னே பயந்துட்டாங்க. அதுல இருந்து வந்த ஒரு கிளை அந்த 3 குழந்தையும் தடை கொடுக்குது. அந்த குழந்தைங்க எல்லாம் வந்து அப்படியே கொஞ்ச நேரத்துல அமைதியாடுறாங்க. அப்ப அந்த நாகிமா சொல்றா, சல்மா சகோதரி என்னை மன்னிச்சிருங்க, நான் செஞ்சதுலாம் பெரும் தப்பு தான் அப்படின்றான். ஆமா கரெக்டு தான், உன்னை எப்பவுமே மன்னிக்கவே மாட்டேன், ஏன்னா தாயின்றவ ஒரு புனிதமானவ, ஆனா அந்த தாயின்ற பேரை கெடுக்கிறதுக்குனே வந்திருக்கேன், நீ தாயின்னு சொல்லிடாத, உன் குழந்தை பார்த்த மாதிரி என் குழந்தைங்களுக்கு பார்த்துக்கணும், என் குழந்தைங்களுக்கு ஒன்றும் பெரிய வயசாக இல்லையே, என் குழந்தைங்க எத்தனை நாள் பசியும் பட்டினியுமா வாடி இருப்பாங்க, உனக்கு ஒரு நாளாக தான் அந்த கஷ்டம் தெரியணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, அந்த வேர் வந்து என்ன பண்ணுது, அவங்க 2 பேருமே தலைகீழா பிடிக்குது. தலைகீழா பிடிச்சது கொஞ்ச நேரத்துல ரஹ்மத் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ரஹ்மத் வீட்டுக்கு போய் பார்ப்பாரு, யாரும் இல்லைன்னு அவரு காட்டை நோக்கி வந்துடுறாரு. காட்டை நோக்கி வந்தோடனே நாகிமாவும் தன்னோட வளர்ப்பு மகளும் தொங்கிட்டு இருக்குது பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. அந்த மரத்துக்கிட்ட போய் ரஹ்மத் ஓடி போய் இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அந்த மரத்துல இருந்து ஒரு குரல் கேக்குது, சல்மா கேக்குது, நீங்க இல்லாத நேரத்துல அந்த குழந்தைய ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கா, ரொம்ப உணவு இல்லாம அந்த குழந்தைய சாகடிச்சிருக்கா, குழந்தைங்களை நிறைய வேலை வாங்கியிருக்கா, குழந்தைங்களால செய்ய முடியாத வேலைகள்லாம் ரொம்ப செய்யுமாறு ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கா, எல்லா விஷயமும் சல்மா ரஹ்மத் கிட்ட சொல்றாங்க. ரஹ்மத் வந்து மன்னிச்சர் சல்மா, நான் 2வது திருமணமே செஞ்சிருக்கூடாது, வேலை விஷயமா நான் வெளில போறதால 3 பெண் பிள்ளைங்களும் பத்திரமா இருப்பாங்க இவகிட்ட அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் நான் இவ்வளவு திருமணம் பண்ணேன், நம்ம குழந்தைங்களை இவ்வளவு கொடுமை பண்ணிருக்கான்னு தெரிஞ்சிருந்தா நான் இவகிட்ட குழந்தைய விட்டே இருக்க மாட்டேன், ஒரு அப்பாவா நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்றா. இனி நான் வந்து இன்னொரு திருமணம் பண்ண மாட்டேன், இனி என் குழந்தைங்களை நான் ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன், ரொம்ப கவனமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றா. அந்த மரத்தோட வேர்கள் என்னாச்சு, தளர்ந்து போய் அவளை தூக்கி விசிறி அடிக்குது. அவ விசிறி அடிச்ச உடனே என்ன சொல்றா, நான் இனிமே இந்த ஊர்ல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்றா, அந்த வீட்டை விட்டு போயிடுறாங்க. அந்த மரம் வந்து ஒரு விஷயம் சொல்லுது நாகினாவை பார்த்து, நீ வந்து இந்த இடத்துல இருக்க கூடாது, மறுபடியும் உன்னை பார்த்தா நான் உன்னை உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப நாகினாவும் நாகினோட மகளும் என்ன பண்றாங்க, தெறிக்க ஓடிடுறாங்க. அந்த ஊர்லயே இல்லாம நிரந்தரமா அந்த ஊரை விட்டு போயிடுறாங்க. அப்ப ரஹ்மத் தன் 3 பெண் பிள்ளைகள் அனைத்து ரொம்ப அழறாரு. வருத்தப்படாதீங்க, எல்லாம் செய்யாதீங்க, ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அவர் சொல்றாரு, இனியும் உங்களை ஒருபோதும் நான் தனியாவே விட மாட்டேன், உங்களை நானே என்னோட கண்காணிப்புல கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ரஹ்மத் தன்னோட 3 மகள்களோட ரொம்ப சந்தோஷமா வாழ தொடங்கினாரு. அவங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் அந்த மரத்துக்கிட்ட வந்துருவாங்க. இவங்க வரும்போதெல்லாம் அந்த மரம் எப்போதுமே பழம் கொடுக்கும். சீசன்ல மட்டும்தான் காய்க்கல, எல்லா சீசன்லயுமே அந்த மரம் வந்து பழம் கொடுக்கும். இவங்க தூங்குற நேரத்துல இலையெல்லாம் பொழிந்து நல்ல பாஸ்தா காட்டும். இந்த மரம் வந்து ஒரு தாயின் மரம் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஊர் மக்கள் எல்லாருமே அந்த மரத்தை வணங்க ஆரம்பிச்சாங்க. சல்மாவோட உயிர் மட்டும்தான் போயிருக்கே தவிர ஆன்மா அந்த குழந்தைங்களை சுற்றிதான் இருந்திருக்கு. சல்மா ஒரு மரமா இருந்து தான் 3 குழந்தையை காப்பாற்றி அவங்க தந்தை கிட்ட சேர்த்துடுறாங்க. இந்த 3 குழந்தையுமே ரொம்ப சந்தோஷமா அவங்க அப்பாவோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எப்போவெல்லாம் சோர்வா இருக்குங்களோ அப்பெல்லாம் அந்த மரத்துக்கிட்ட போய் அவங்க கவலைகளை தீர்த்துக்கிறாங்க. தன் தாய் எப்போதுமே அவங்க கூட இருக்கிற மாதிரியே அந்த உணர்றாங்க. இயற்கையோட இணைந்து ஒரு மரம் அந்த குழந்தைகளுக்கு ஆதரவா திறந்திருக்கு. அந்த மரம் ஒரு கட்டத்துல ஒரு தாயாவே மாறிடுச்சு. மீண்டும் வேற ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.